கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக், ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். வீடு கட்டுவதற்கு தொடங்குவதற்கு முன் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு பேசிக் நாலேஜ், அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வீடு கட்டுவதற்கு தேவை ஒரு இடம், மனை. அந்த மனையை பொறுத்து தான் உங்களோட வீடு கட்டக்கூடிய விதம், அதுக்கான காஸ்ட்டு, கட்டி முடித்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் குடியிருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமே அந்த மனையை பொறுத்து தான் இருக்குது. அதனால் மனை லட்சணங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமானது. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், மனையோட அமைவிடம். அந்த நம்ம வாங்கியிருக்க இல்லை வாங்கக்கூடிய மனையோட அமைப்பு எந்த ஏரியாவில் இருக்குது, எப்படி இருக்குது, அதை சுற்றிலும் என்ன பகுதிகள் இருக்குது, இன்னொரு 5 வருஷம் கழித்து அந்த பகுதி எந்த மாதிரி டெவலப் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் கண்டிப்பாக கவனிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பண்ணக்கூடிய இடம் கமர்ஷியல் ஏரியாவா, இல்லை இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா, இல்லை ரெசிடென்ஷியல் ஏரியாவா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தான் அந்த இடத்த வாங்கணும். என்ன பர்பஸ்க்காக நம்ம பண்ண போகிறோமோ அந்த பர்பஸ்க்குரிய இடமா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வாங்கக்கூடிய இடத்துல தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நல்லாயிருக்கும். சில இடத்துல தண்ணி 400 அடி 500 அடி போர் போட்டுமே தண்ணி கிடைக்காத இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம மனை வாங்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணும். எதற்கு இந்த வீட்டை கட்டணும் அப்படிங்கிற நினைப்புக்கு நம்ம வந்துடுவோம். அப்புறமா அதை நினச்சி தினந்தோறும் கஷ்டப்படுவோம். அதனால் தண்ணீர் அமைப்பு ரொம்ப முக்கியமானது. இடம் வாங்குவதற்கு முன்னாடி சுற்றியுள்ள பகுதியில் அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தண்ணீரோட அளவு எவ்வளோ டெப்த்துக்கு கீழே இருக்குது, எவ்வளோ சர்ப்ளஸாக தண்ணி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல தண்ணி வசதி உள்ள இடமா வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை அந்த வீடு கொடுக்கும். அப்புறமா மண்ணோட அமைப்பு. நம்ம கட்டக்கூடிய பில்டிங்கு எவ்வளோ டெப்த்து போடணும் அப்படிங்கிறது அந்த மண்ணோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக சரளை மண் உள்ள இடம் பில்டிங் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன இந்த சுக்காம்பாறைகள் போன்ற இடம் அமைப்புள்ள இடம் வீடு கட்டுவதற்கு சிறப்பாக இருக்கும். செம்மண் போன்ற மண் உள்ள தளமும் நல்லா இருக்கும். அந்த இடமும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கூடிய வரைக்கும் கரிசல் மண் உள்ள இடமோ இல்லை வண்டல் மண் உள்ள இடமோ வாங்காதீங்க. அதிலெல்லாம் களி சத்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம போடக்கூடிய பில்டிங் பேஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக போடணும். இதனால் அதிகப்படியான செலவுகள் உண்டாகும். பெரும்பாலான இடத்துல ஏரி குளம் இதெல்லாம் போட்டு மூடி ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி இதை பார்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வாங்கக்கூடிய இடத்துல இருந்து மெயின் ரோடு எவ்வளோ தூரம் இருக்குது, மெயின் ரோட்டில் இருந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இடம் உயரமாக இருக்குதா இல்லை பள்ளமாக இருக்குதா. உயரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பள்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு முறைக்கு 2 வாட்டி யோசனை பண்ணிக்கோங்க. ஏன்னா சுற்றி குடியிருப்பு பகுதிகள் அதிகமானதுக்கப்புறமா நம்ம வீட்டை சுற்றிலாம் தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா பெரிய கஷ்டங்களை மழை காலங்களில் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா போக்குவரத்து வசதி உள்ள இடமா அது இருக்குது, ரொம்ப நல்லது. வேலைக்கு எந்த நேரமும் போயிட்டு வீட்டில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதிகமான போக்குவரத்து உள்ள சாலைகளில் பாதுகாப்பும் நல்லா இருக்கும். தனிநபர் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால் அதிகமான ஆட்கள் நடமாடக்கூடிய ஏரியாவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஸ்கூலு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் போன்ற அத்தியாவசிய சூப்பர் மார்க்கெட் போன்ற அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய இடமா அது இருக்கணும். இதெல்லாம் கவனித்து அந்த வீடு இருக்கக்கூடிய மனையை வாங்கும்போது அதில் கட்டக்கூடிய பில்டிங்கில் வருங்காலத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். அதனால் மனை தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம். நல்லபடியாக சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி மனையை தேர்ந்தெடுங்க. நன்றி. மேலும் நம்மளுடைய சேனலில் இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து அப்லோட் செய்ய இருப்பதால் நீங்கள் உங்கள் நண்பர்கள், தெரிந்தவர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க. உங்களால் ஒருவர் பயனடைந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம். உங்களால் முடிந்தவர்களுக்கு பிறருக்கு உதவுங்கள், தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.